வணக்கம் நண்பர்களே. என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கும்பம் ராசி சொந்தங்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஆனா இது வெறும் பலன்கள் மட்டும் கிடையாது. இது உங்க மனசோட ரணங்களுக்கு ஒரு மருந்தா, உங்களோட குழப்பங்களுக்கு ஒரு தெளிவா இருக்க போகுது. கும்பராசிக்காரங்களே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கடந்த சில வருஷங்களா உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏதோ ஒரு கடல்ல திசை தெரியாம தவிச்ச கப்பல் மாதிரி தானே இருந்தீங்க. நீங்க ஒண்ணு நினைச்சா அது வேற ஒண்ணா நடக்கும். நீங்க நம்பினவங்க உங்களுக்கே துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில எமோஷனல் வலிகளை நீங்க கடந்திருப்பீங்க. மத்தவங்களுக்கு சிரிச்ச முகத்தோட உதவி பண்ணிட்டு ராத்திரியானா கண்ணீர் விடுறது தான் உங்களோட வாழ்க்கையா இருந்திருக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுளே, எனக்கான விடியல் எப்போ வரும்? நான் செஞ்ச தப்பு தான் என்ன அப்படின்னு. நண்பர்களே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்க போற வருஷம் தான் இந்த 2026. ஆனா ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லிடுறேன். நான் இங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான பொய்யான ஆசைகளை சொல்ல போறது கிடையாது. ஜோதிட ரீதியா கிரகங்கள் என்ன சொல்லுதோ அந்த உண்மையை அப்படியே உங்க முன்னாடி வைக்க போறேன். இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கையில ஒரு புயலுக்கு பின்னாடி வர்ற அமைதி மாதிரி இருக்க போகுது. ஆனா அந்த அமைதி வர்றதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில சில மாற்றங்கள், சேஞ்சஸ் கட்டாயம் நடக்கும். இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் உங்களோட வேலை, தொழில், குடும்பம், ஆரோக்கியம், காதல் இதில் எல்லாம் என்ன நடக்க போகுது, குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் உங்களை எப்படி செதுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் உங்கள் ராசிக்கான பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கான ஒரு பெரிய ஆறுதலையும் சொல்லியிருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது உங்களோட வாழ்க்கையோட ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்துடுச்சு. இது பிறக்கும் போது உங்களோட மனசுல ஒரு தயக்கம், ஒரு பயம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சோதனை அப்படின்ற கேள்வி இருக்கும் கண்டிப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது உங்களோட வாழ்க்கையோட அவேக்கனிங் இயர். அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த நீங்க முழிச்சுக்க போற வருடம். இத்தனை நாள் எதை எழுந்துட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் ஒரு அனுபவமா மாத்தி உங்க வாழ்க்கையோட திசையே மாற போற வருஷம் இது. ஒரு பழைய கும்பராசிக்காரங்க இப்போ ஒரு புதுசா நீங்க பிறக்க போறீங்கன்னே சொல்லலாம். மொத்தமா நம்ம உங்களோட வளர்ச்சிகளை பார்த்துடலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சேஞ்சஸ், growth அண்ட் ரியலைசேஷன் இந்த 3 வார்த்தைகள் தான் தாரக மந்திரம். உங்களோட ராசிநாதன் சனி பகவான் மற்றும் ராகுவின் ஆதிக்கம் இந்த வருஷம் ரொம்ப பலமா இருக்கு. இதனால சில விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்காது. ஆனா அது ஏன் நடக்கலன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யோசிச்சு பார்த்தா, நல்ல வேலை அது நடக்கல, அதனாலதான் எனக்கு இதை விட சிறப்பானது கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. வாழ்க்கை உங்களுக்கு சில கசப்பான பாடங்களை சொல்லி கொடுக்கும். ஆனா அந்த பாடங்கள் தான் உங்களை ஒரு வைரமா மாத்த போகுது. பழைய விஷயங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. லெட் கோ அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ எதை விடணுமோ அதை விட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்ததான் வேலை மற்றும் தொழில் அமைப்பு. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, ஏப்ரல் மாதம் வரைக்கும் மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நாம ஏன் இந்த வேலையில இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, சுத்தி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். ஸோ புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு இல்லாட்டி பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன எச்சரிக்கை, உங்களோட மேலதிகாரி கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். ஸோ அந்த இடத்துல அமைதி தான் உங்களோட ஆயுதமா இருக்க போகுது. ஐடி மற்றும் கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு, சொந்த தொழில் பண்றவங்க வருஷத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. பண வரவு மெதுவா தான் இருக்கும். புதுசா பெரிய முதலீடு பண்றதை தவிர்த்துடுங்க. பார்ட்னர்ஷிப் இப்போதைக்கு வேணாம். ஆனா மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா உங்களோட பிசினஸ்ல ஒரு புது வேகம் எடுக்கும். குறிப்பா ஆன்லைன் பிசினஸ், சோஷியல் மீடியா மூலமா தொழில் பண்றவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். சின்னதா ஒரு ஐடியா பண்ணுவீங்க, அது பெரிய அளவுல ஹிட் ஆகும். ஆனா எதுவா இருந்தாலும் நிதானமா அடி எடுத்து வைங்க. குடும்பம் மற்றும் உறவு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல ஒரு சின்ன எமோஷனல் டிஸ்டன்ஸ் தெரியலாம். நீங்க ஒண்ணு சொல்ல போக அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, இப்படி சின்ன சின்ன சண்டைகள் வரும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை குறையலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்காம பேச ஆரம்பிங்க. உங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துல இந்த வருஷம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு உங்களோட அன்பு தான் பெரிய மருந்து. ஒரு ஆறுதலான விஷயம், உங்களுக்கு வருஷத்தோட கடைசியில இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒண்ணு சேர்வீங்க. உங்களோட பொறுமை தான் இந்த வருஷம் உங்களோட குடும்பத்தை காப்பாத்த போகுது. நீங்க தான் அந்த அச்சாணியாவே இருக்க போறீங்க. அடுத்ததா காதல் மற்றும் திருமண அமைப்புல இருக்கவங்களுக்கு,
காதலிக்கிறவங்களுக்கு இது ஒரு அக்னி பரீட்சை காலம்னு தான் சொல்லணும். தேவையில்லாத சந்தேகங்கள், 3வது மனுஷனோட தலையீடுனால சின்ன சின்ன விரிசல் வரலாம். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நம்புங்க. சிங்கிளா இருக்கிற கும்பம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து காதல் மலரும். ஆனா எடுத்த உடனே ஓகே சொல்லாம கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவெடுங்க. கல்யாணம் தள்ளி போகுதேன்னு கவலைப்படாதீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுது. அடுத்ததா ஆரோக்கியம். இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்துல தான் நீங்க தோத்து போறீங்க. ஓவர் திங்கிங், எதையோ நினைச்சு கவலைப்படுறதுனால தூக்கமின்மை வரும். இதனால நரம்பு தளர்ச்சி இல்லாட்டி உடல் சோர்வு ஏற்படலாம். ஸோ பெண்கள் ஹார்மோன் குறைபாடுகள்ல கவனமா இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். அடுத்த நட்சத்திர ரீதியான பலன்களை சுருக்கமா பார்த்துடலாம். கும்பம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட கரியர்ல ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. வருமானத்துல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பொறுமை தான் உங்களோட பலம். அடுத்ததா கும்பம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சமூகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனா தலைக்கணம் வந்துடாம பாத்துக்கோங்க. அடுத்ததா கும்பம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியான போராட்டங்கள் இருக்கும். உறவுகள்ல சில வலிகள் வரலாம். ஆனா இதனால நீங்க ஆன்மீக ரீதியா ரொம்ப பலப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு மன அமைதி தேடி வரும். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. புதுசா ஒரு திறமைய கத்துக்கோங்க. அதுதான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது எல்லாம் கடந்து போகும்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அடுத்ததான் நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். ஒரே விஷயத்த போட்டு குழப்பிக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதீங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா தவிர்த்துடணும். அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னா நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. வசதி இல்லாதவங்களுக்கு கருப்பு எள் கலந்த உணவை தானம் பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்ததுமே ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. முடிஞ்சா பசுக்களுக்கு அகத்திக்கீரை இல்லாட்டி பழங்கள் தானமா கொடுங்க. எளியவர்களுக்கு நீங்க செய்யற உதவிதான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதால சுற்றி ஆட்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு விதமான தனிமை இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்க கூட்டத்துல இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ண சொல்லுது. ஸோ மற்றவங்களை நம்புறதை விட உங்களை நீங்க நம்ப ஆரம்பிக்கிற வருஷம் தான் இது. பணம் வரும், ஆனா வர்ற வேகத்துல செலவாகும். கையில காசு நிக்காது. பணம் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனா வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு 10 செலவு காத்துட்டு இருக்கும். குறிப்பா சுப செலவுகள் இல்லாட்டி வீண் மருத்துவ செலவுகள் கூட வரலாம். இந்த வருஷம் நீங்க கத்துக்க வேண்டியது பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்றது கிடையாது, எப்படி தேவையில்லாத செலவை குறைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ பணத்தை சேமிக்கிறதை விடவும் தேவையில்லாத செலவை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்துதான் கர்மா எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு அப்படின்னா, சனி பகவான் கும்பத்திலேயே இருக்கிறதால நீங்க கடந்த காலத்துல செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான பலனை இப்போ அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இது கர்ம வினைகளோட ஆரம்பம். நீங்க யாருக்காவது முன்னாடி உதவி செஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் மூலமா உதவி தேடி வரும். அதே சமயம் நீங்க யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தா அதுக்கான பாடத்தையும் இந்த வருஷம் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் செய்ய பாருங்க. கும்பம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரையே கொடுப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அதுல ஒரு அடி விழலாம். உங்க கூடவே இருந்துட்டு உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க, உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்கள அடையாளம் காட்டி உங்க வாழ்க்கையில இருந்து இந்த வருஷம் அவங்கள தூக்கி எறிய வைக்கும். இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ். ஸோ தேவையில்லாத உறவுகள் தானா விலகும். அதனால வருத்தப்படாதீங்க. தெய்வீக அனுபவங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். திடீர்னு உங்களுக்கு கோயில் குளம்னு போக தோணும். முன்னாடி எல்லாம் சாமி மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த வருஷம் ஒரு பெரிய சக்தி உங்களை வழி நடத்துறத உணர்வீங்க. சித்தர்கள் தரிசனம் இல்லாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற குப்பைகளை நண்பர்களோ இல்ல உறவுகளோ இல்ல பழக்க வழக்கங்களோ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண போற வருஷம் இது. அதனால வலி இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 2026 தமிழ் புத்தாண்டு உங்களை ஒரு செதுக்க போற வருஷம்னே சொல்லலாம். சிற்பி கல்ல செதுக்கும் போது வலிக்கும். ஆனா அந்த வலி தான் அந்த கல்லை ஒரு அழகான சிலையா மாத்தும். ஸோ நீங்களும் அந்த சிலையா மாற போறீங்க. மாற்றங்களை ஏத்துக்கோங்க. குழப்பங்கள் வரும், ஆனா அது தெளிவு பிறக்கிறதுக்காகத்தான். உங்களை நீங்க நம்புங்க. கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.
நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாழ்க வளமுடன்.